அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கறதுல அதை விட எங்களுக்கு என்ன ஒன்றும் பெரிய பெருமை. அதை விட அதில் ஒன்றும் இல்லை. விளையாட்டு வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுக்கும்போது அவர் துறையில், இசைத்துறையில் அப்பா அளவுக்கு சாதனையாளர்கள் இதுவரை இல்லை. அவருக்கு கொடுக்கறதுல பெருமை தான். வருத்தம் இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்குது. நீங்கள் ஒரு விளையாட்டு வீரருக்கு கொடுத்த சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு கொடுத்த மரியாதையை என் பாட்டன் விடுதலை போராட்ட வீரன் பாபு சிதம்பரனாருக்கு தரலையே. ஒரு பெரும்பாவலன், விடுதலை பாவலன் பாரதிக்கு கொடுக்கலையே. அது ஒரு தமிழ் மகனாக எனக்கு பார்க்கும்போது, வரலாறை பார்க்கும்போது நான் அவமதிக்கப்படுறதை தான் நான் உணர்வேன். சச்சின் டெண்டுல்கரை விட பாரதியும் வாவுசியும் ரொம்ப இழிவாக போயிட்டாங்களா என்ன சொல்லுங்கள் நீங்கள். அப்போ அந்த விருது மேலே எனக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க, எங்கள் அப்பாவை கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு போவோம், மகிழ்ச்சி அடைவோம். அப்போ அதில் ஒன்றும் பெருமை இல்லை. அவர் தமிழ் மக்கள், உலகமெங்கும் வாழ்கிற தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறாங்கல்ல. நாங்கள்லாம் அவரை ஒரு இசையமைப்பாளராக பார்க்குறது இல்லை, இசை இறைவனாக தான் பார்க்குறோம். ஒரு இசையமைப்பாளருங்கிறவர் இந்த குறிப்பிட்ட படத்துக்கு தான் இசையமைக்க முடியும், குறிப்பிட்ட இதுக்கு தான் இருக்கும். அவர் இசையை அருள்வார். அதனால தான் இசை இறைவன்னு சொல்கிறோம். முதல்ல நான் கேட்டேன் எங்கள் அப்பாட்ட, நான் தான் பாராட்டு விழா எடுக்கிறதா இருந்தேன். நான் இல்லைடா அரசு செய்து சரி சொல்லிட்டாரு, அதுக்கு இடையூறு செய்யணும்னு விட்டுட்டேன். ஆனால் நானும் எடுப்பேன். யார் எப்படி பாராட்டுறான்னு ஒரு தடவை பாருங்கள் நீங்களும். இப்போ 6 மாதத்துக்கு தேர்தல் வர்றதுனால முடிச்சிடுச்சு. அப்போ கேட்டேன், அப்புறம் அது இருக்குதுன்னொன்னே சரி அரசு செய்யும்போது அது பெருமைக்குரியது, அதில் போய் நம்ம தொல்லை பண்ணுவோம். நான் அதை செய்யாதவங்க இப்போ இன்னைக்கு பாராட்டு செஞ்சு அதை பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்கிறவங்க, அவர் பேரில் விருது கொடுக்குறோம்னு சொல்கிறவங்க அதை செஞ்சுருக்கணும். மதிப்புமிக்க திரைக்கலைஞர்களை நீங்கள் ஒரு நாட்டின் அடையாளமாவது கொண்டு போய் அங்கே நிறுத்திருக்கு. எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் திராவிட கட்சிகள் கொடுத்துருக்கணும்ல. முற்போக்கு பேசினவங்க, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறோம்னு சமூக நீதியெல்லாம் பேசுனா நீங்கள் ஏன் கொடுக்கல?